செய்திகள். லொத்தர் சீட்டெழுப்பில் 47 கோடி பணப்பரிசை வென்ற நபர். கொழும்பு வைத்தியசாலை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் கைது. லெபனான் வாழ் இலங்கையர்களுக்கு விசேட அறிவிப்பு. யாழ் நெடுந்தீவில் முச்சக்கர வண்டி விபத்தில் ஒருவர் பலி. குழந்தையின் உடலுடன் மக்கள் ஆர்ப்பாட்டம். இரவோடு இரவாக படுகொலை செய்யப்பட்ட ஈரானின் முக்கிய தளபதி. இலங்கையில் லொத்தர் சீட்டெழுப்பு வரலாற்றில் முதல் முறையாக மிக பாரிய லொத்தர் பரிசு வெல்லப்பட்டுள்ளதாக இலங்கை அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. மெகா பவர் ட்ரோன் 2210க்கான வெற்றி சீட்டு 47 கோடியே 45,99,422 கோடி ரூபாய் அடங்கிய பெரும் பரிசு தொகையை கொண்டுள்ளது. குறித்த லொத்தர் சீட்டினை கொக்கரில்ல பகுதியைச் சேர்ந்த லொத்தர் முகவரான எச்.ஏ. ஜானகி ஹேமமாலா என்பவர் விற்பனை செய்துள்ளார். இருப்பினும் இந்த லொத்தர் சீட்டினை கொள்வனவு செய்து பணப்பரிசை வென்றவர் தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. முன்னதாக பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச லொத்தர் சீட்டுக்கான வெற்றி தொகை 230 மில்லியன் ஆகும். கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பொது வைத்தியசாலையில் பணிபுரியும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் கைது செய்யப்பட்டுள்ளார். வைத்திய நிபுணருடன் எழுத்தர் ஒருவரும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களான வைத்தியரும் பணியாளரும் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மூன்றாம் தரப்பு நபர்கள் ஊடாக மருந்துகளை அதிக விலையில் விற்றதாக எழுந்த குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே இடம்பெற்று வரும் மோதல் காரணமாக லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் அந்த நாட்டில் உள்ள இலங்கை பிரஜைகள் எச்சரிக்கையாகவும் விழிப்புடனும் இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலை காரணமாக லெபனானில் வசிக்கும் இலங்கையர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டுதல்களை லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் ஒரு அறிக்கையினூடாக வெளியிட்டுள்ளது. எனவே இலங்கையர்கள் நெரிசலான இடங்கள் மற்றும் நிகழ்வுகளை தவிர்க்கவும் இரவில் பயணம் செய்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையர்கள் வெளியில் செல்லும் போது தங்கள் லெபனான் அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டின் நகலை வைத்திருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அவசர காலத்தின் போது இலங்கையர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களின் பட்டியலையும் லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ளது. யாழ் நெடுந்தீவு பிரதான வீதி இலங்கை வங்கி கிளைக்கு அருகே ஏற்பட்ட முச்சக்கர வண்டி விபத்தில் பாதசாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். நெடுந்தீவு 11ஆம் வட்டாரத்தினைச் சேர்ந்த பரணாந்து சகாய தேவதாஸ் என்பவரே குறித்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். வேகமாக வந்த முச்சக்கர வண்டி வீதியினை கடக்க முற்பட்ட போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்தவரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அதேவேளை முச்சக்கர வண்டி சாரதி நெடுந்தீவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பில் நெடுந்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஹட்டன் செனன் தோட்டத்தில் தோட்ட நிர்வாகத்தின் பொறுப்பற்ற தன்மையினால் 14 மாத ஆண் குழந்தை உயிரிழந்ததாக கூறி குழந்தையின் உடலுடன் பொதுமக்கள் நேற்று மாலை வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த பகுதியைச் சேர்ந்த இந்த குழந்தை ஜூன் 15 அன்று திடீர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து குழந்தையை தோட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அங்கு வைத்தியர் இல்லாததால் டிகோய் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல தோட்ட நிர்வாகத்திடம் வாகன உதவி கோரப்பட்டது. எனினும் சாரதி இல்லை என கூறி தோட்ட நிர்வாகம் வாகனம் வழங்க மறுத்ததால் குழந்தை தனியார் வாகனத்தில் டிக்கோயா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். ஆனால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னரே குழந்தை உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் அறிவித்தனர். தோட்ட நிர்வாகத்தின் அலட்சியமே இந்த மரணத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டி ஷெனன் தோட்ட மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதற்கிடையில் குழந்தையின் பிரேத பரிசோதனை டிக்கோய் ஆதார வைத்தியசாலையில் நடத்தப்பட்டது. தொண்டையில் பால் புறக்கேறி மூச்சு திணறல் ஏற்பட்டதே குழந்தையின் மரணத்திற்கு காரணம் என அறிக்கையிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மக்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்து தோட்ட நிர்வாகத்திடம் விசாரிக்க முயற்சித்த போதிலும் அது பலனளிக்கவில்லை. ஈரானிய ராணுவ தளபதி அலி ஷட்மானி இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தெஹ்ரானில் நேற்று இரவு நடந்த தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் ஈரானிய ஊடகங்களில் ஷட்மானியின் மரணம் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்